உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம், மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களே. அதாவது மெய்யன்பர்களே, ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. நிறைய பேர் இப்படி சமமா அவங்களால உட்கார முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போவாங்க, ஒரு நிம்மதியற்ற தன்மையோடு இருப்பாங்க. அதுக்கு பேர் பைல்ஸ் கம்ப்ளைண்ட், மூல வியாதி. அதுல ரெண்டு விஷயம் இருக்கு, உள்மூலம் இருக்கு, வெளிமூலம் இருக்கு. நிறைய பேருக்கு உள்மூலம் இருக்கு. மூலத்துடைய துணை தான் அந்த மலச்சிக்கல் வர்றது, ஞாபகத்தில் வச்சுங்க. மூலம் அதுக்கு அடுத்த ரேஞ்சு. அதாவது மலச்சிக்கல் தான் ஆரம்பம், அது பெக்கிற குழந்தை தான், மலச்சிக்கல் பெக்கக்கூடிய குழந்தை தான் மூலம். இதுக்கு மூலத்துக்கு மூலம் யாரா அப்படின்னு கேட்டா மலச்சிக்கல். மூலத்துக்கே மூலம் அது. அப்ப இந்த மலச்சிக்கலை போய்கிட்டா எல்லா சிக்கலும் போயிடும். மனச்சிக்கல் இருந்தா மலச்சிக்கல் வரும், அந்த மனச்சிக்கலும் போயிடும். அதுக்கு என்னங்க பண்றது அப்படிங்கிறீங்களா? துத்தி இலைன்னு ஒரு இலை இருக்கு, துத்தி இலை. நாட்டு மருந்து கடைகளில் சென்று துத்தி இலை பவுடர் என்று கேட்டு வாங்கி கொள்ளுங்கள். நீங்களே உங்க வைத்தியத்தை பசுங்க. ஆமா, என்னங்க இல்லைங்க நாங்க பின்னால வெளி மூலம் தள்ளிடுச்சுங்க, அதுக்கு என்னங்க பண்றது? அட ஒன்றும் இல்லைங்க, அதாங்க அதுக்குள்ள எங்க அவசரப்படுறீங்க? அதான் நானும் சொல்லிட்டு வரேன்ல, துத்தி இலையே வாங்குங்க, துத்தி இலை பவுடர் வாங்கி உள்ளவங்களுங்க சாப்பிடணும் அப்படிம்பீங்க வேகமா. ஐயா, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுங்க. நீங்க உங்களுக்கு துத்தி இலை செடி கிடைக்காத, துத்தி இலை கிடைச்சிட்டா பிரச்சனை இல்லை, வயல்வெளிகளில் இருக்கவங்களுக்கு கிடைச்சிடும். கிடைக்காதவங்க டவுன் வெளியில இருக்கவங்க நாட்டு மருந்து கடைக்கு போங்க, துத்தி இலை சமூலம், துத்தி இலை சூரணம் கொடுங்கன்னு, துத்தி இலை மட்டுமே உள்ளது அப்படின்னு கேட்டு வாங்கிங்க. அதில் கலவையோட கலந்து கொடுத்துட போறாங்க. அது மாதிரி இல்லை, துத்தி இலை மட்டும், துத்தி இலை பவுடர் மட்டும் வாங்கிக்கணும். வாங்கிட்டு ஏன் சொல்றேன்னா, நாங்க பாரம்பரிய வைத்தியர்கள்லாம் இருக்காங்கல்ல, எங்களை மாதிரி பாரம்பரிய வைத்தியர்கிட்ட போய் நீங்க காசு கொடுத்து மருந்து வாங்க வேண்டியது இல்லை, நீங்களே செஞ்சுக்கலாம்னா இதை நான் சொல்றேன். அப்படி கிடைக்காதவங்க வேற வழி இல்லை, எங்களை மாதிரி வைத்தியரை பார்த்து வாங்கித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்ப இந்த துத்தி இலையை வாங்கிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கணும். துத்தி இலையை வாங்கி வச்சுக்கிட்டு ரெகுலரா காலைல வெந்நீர்ல சாப்பிடணும். காலையில, மதியம், மாலை 3 வேளை. மூலம் உள்ளவங்க 3 வேளை சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு முதல்ல சாப்பிடணும். புரியுதா? அதே மாதிரி இன்னொன்று என்ன செய்யணும், நைட்ல படுக்க போகும்போது ஒரு வெள்ளை துணி, கோமண துணி மாதிரி ஒன்று தயார் பண்ணிக்கிட்டு, ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சொல்றேன், வெளி மூலம் தள்ளியவர்கள், ஏன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. அதை என்ன செய்யணும், விளக்கெண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா, விளக்கெண்ணெயில வணக்கணும். அந்த லேசா அதை கரிக்கிடக்கூடாது, விளக்கெண்ணெய் லேசா சுட வச்சு, இல்லாட்டி அதில் அப்படியே குழப்பிடணும். வெது வெதுப்பா குழப்பி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டா, அதாவது அந்த ஆசன வாய் அளவுக்கு இவ்வளவு வச்சு, அதோட வச்சு அழுத்தி வச்சு கட்டிடணும். அப்படியே கட்டிட்டு அப்படியே தூங்கிடணும். 3 தினங்கள்ல வெளி மூலம் உள்ள போயிடும். வெளியே தள்ளினது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, உள்ள போயிடும். அதுல இருக்க புண்கள் ஆறிவிடும். விளக்கெண்ணெயில தயாரிச்சு கட்டணும். இதை விட ஒரு அற்புதமான விஷயத்தையும் சொல்றேன். கொட்டமுத்து இலை கிடைச்சிச்சு, அதே இதுதான். விளக்கெண்ணெய் தயாரிக்கிறீங்களா, அதுக்கு பேர் ஆமணக்கு மரம் சொல்றது, ஆமணக்கு செடி. அந்த ஆமணக்கு செடியை, அதாவது ஆமணக்கு செடியுடைய தலையை எடுத்து, பச்சையா கிடைச்சா ரொம்ப நல்லது, எடுத்து அதையும் நம்ம துத்தி இலையும் சேர்த்து வணக்கணும். வணக்கி வச்சு அப்படி கட்டினீங்கனாலும் சிறப்பாக கேட்கும். இல்லை கிடைக்கல அப்படின்னா, கொட்டமுத்தி இலை எங்கேயாவது கிடைச்சிச்சா வாங்கிட்டு வந்துச்சிங்க, கிடைக்காதவங்க துத்தி இலையை மட்டும் வச்சு கட்டுங்க. இது உண்மையாவே சொல்றேன், ஒரு அற்புதமான கைகண்ட மருந்து இதுக்கு. இதுக்கு உணவு என்ன தெரியுமா, ரெகுலரா மூளை உள்ளவங்க ரெகுலராகவே 48 நாளுமே வெந்தயம் கலந்த, வெந்தயத்தால் தாளிக்கப்பட்ட, இல்லை வெந்தய குழம்புல வெந்தயம் போட்டு வச்ச குழம்புல போடப்பட்ட கருணைக்கிழங்கு மசியலையோ கருணைக்கிழங்கையோ தொடர்ந்து சாப்பிடணும். சிறுகருணைன்னு பேரு. கருணையிலே 2 ரகம் இருக்கு. சிறுகருணை தான் மருத்துவ பயனுள்ளது. அந்த சிறுகருணையை வேக வச்சு அந்த குழம்புல போட்டு ரெகுலரா சாப்பிடணும், காரம் இல்லாம. ஒரு 15 நாள்லயே உங்களுக்கு மாற்றங்கள், வெகு பெரிய மாற்றங்கள் தான் தெரியும்.
இதுல அமிர்தாதி சூரணம்னு சொல்லி ஒரு அமிர்தாதி சூரண குடிநீர்னு ஒரு நீர் நாங்க தயாரிக்கிறோம். அந்த அந்த நீரெல்லாம் வந்து ரெகுலரா குடிக்கணும் உள்ள. அதுக்கு இணையானது நீங்க அந்த கிழங்க சாப்பிட்றது. எங்கிட்ட வந்து அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்கிறத விட கருணைக்கிழங்கு மசியலை தொடர்ந்து சாப்பிட்டாலே அதுக்கான பலனை நீங்க பெறலாம். ஆகவே அன்பர்களே, இந்த மூளைச்சூட்டிற்கும் இந்த உள்மூலம் வெளிமூலத்துக்கும் இதுதான் சிறந்த மருந்தே. இது இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பத்தியங்கள் என்னன்னா, மாமிச உணவுகள் உட்கொள்ளவே கூடாது. எந்த காரணம் உட்கொள்ளக்கூடாது, வாய்ப்பே கிடையாது. முட்டைலாம் தொற்றக்கூடாது. மீன், முட்டை, கறி, சிக்கன் எச்சோலையும் ஆகாது. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்கள் உள்ள போகவே கூடாது. அதே மாதிரி இந்த ஜூஸ் சாப்பிட்றது, ஐஸ் போட்டு சாப்பிட்றது, இந்த பாட்டில் அடைச்ச ஐட்டங்கள், அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த புகைப்பிடிப்பு, இந்த மாதிரி நோய் உள்ளவங்க புகைப்பிடிச்சான்னு சொன்னால், அது தண்ணி அடிச்சான்னு சொன்னால் உண்மையாகவே ஒரு பெரிய அளவில் மாபெரும் குற்றம் ஆயிரும். பின்னால் பெரிய அளவில் பஸ்ட் ஆயிரும், பெரிய புண்ணு வந்துடும். ஞாபகத்தில் வச்சுங்க. அது புகை சுத்தமாக ஆகாது, இதுக்கு எந்த வகையும் ஆகாது. இதெல்லாம் கட்டுப்பாடு இருந்து இந்த நோயை தீர்த்துக்கிறதுக்கு. அதே மாதிரி பழைய சோறு சாப்பிடவே கூடாது. பொங்கி அதாவது அப்பப்போ ஆக்கி தான் நல்லபடியாக சாப்பிடணும், காரம் இல்லாமல். அந்த பாசிப்பருப்பு, இன்னும் சொல்ல போனால் இதுக்கு கவினி அரிசி, அதாவது கருப்பு கவினி அரிசி, பச்சரிசியோட இது பாசிப்பருப்போட போட்டு பொங்கி நெய் சேர்த்துக்கலாம், பசு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்படிப்பட்டவங்க வெண்ணெய் சாப்பாடு சாப்பிடலாம். பச்சரிசியில் சமையல் பண்ணி இது பச்சரிசியை பொங்கி அதில் வெண்ணெய் போட்டு சாப்பிடலாம். வெண்ணெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா, வெண்ணெய்னா நீங்கள் இந்த கடையில் வெள்ளையாக இருக்கணுங்க. வெண்ணெய்னா அப்போ எடுத்ததாக இருக்கணும். கொஞ்சம் அதாவது மஞ்சள் நிறத்துலையும் இருக்கும். அந்த மாட்டுக்கு தகுந்த மாதிரி உண்மையான பசு வெண்ணெய், மோர்லேருந்து எடுத்த பச்சை வெண்ணெயை எடுத்து சாப்பிடணும். கடைகளில் உப்பெல்லாம் போட்டு தயார் பண்ணி வச்சுருப்பாங்க பாதுகாப்பாக. அதெல்லாம் வந்து ப்ரெஷரை தான் அதிகப்படுத்தும். உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுங்க, உப்பு போட்ட வெண்ணெய் ப்ரெஷரை அதிகப்படுத்தும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ என்ன சார் பண்ணுறது? ரியல் தான், எல்லாமே ரியல். நோய் இருக்குல்ல, வாழ்நாள் பூரா கஷ்டப்படுறத ஒரு 30 நாளைக்கு கஷ்டப்பட்டு நான் சொன்ன முக்கியமான விஷயங்களை எடுத்து சாப்பிட்றது ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் முயற்சித்து பாருங்கள். முயற்சியே வாழ்வின் உச்சம், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.